மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பாஸ்போர்ட்டில் வந்து ஒரு புது வடிவமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது முன்னாவே சொன்னது தான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட வடிவமைப்பு எப்படின்னு நமக்குலாம் தெரியாமல் இருந்தது. ஸோ அதோட வடிவமைப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எப்படி இருக்குன்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இந்தியாவில் கவர்மெண்ட்டோட லோகோ போட்டிருக்காங்க. கண்ட்ரி கோடில் போயிட்டு ஐஎன்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டைப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாக தட்டலாங்கிற ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. நார்மல் கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேஷனல் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க, நேஷனல் ஐடி சொல்லிட்டு. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் நம்பரில் பார்த்தீங்கன்னா பெரிய எழுத்துல வந்து பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே சின்ன இடத்துலையும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளாக் நைட் ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜெண்டர் கொடுத்துருக்காங்க, நேஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோ வந்து கலர்லையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஜிட்டல் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாம் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலியமாக ஜிப் வந்து பொருத்தப்பட்டிருக்கு இந்த பாஸ்போர்ட்டில் வந்து. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட லோகோவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர்மனண்ட் அட்ரஸ் வந்து நம்மளோட பர்மனண்ட் அட்ரஸ் பாஸ்போர்ட் வரைக்கும் நம்மளோட பர்மனண்ட் அட்ரஸ் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இஷ்யூயிங் அத்தாரிட்டி யார் வந்து எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் இஷ்யூ எந்த டேட்டில் வந்து வழங்கப்பட்டிருக்கு, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி எப்போ வந்து எக்ஸ்பயர்ட் ஆகுதுங்கிற விவரத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பர் வந்து அதுக்கு கீழே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பிளேஸ் ஆஃப் இஷ்யூவில் வந்து எந்த டேட்டில் எந்த இடத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்கிற விவரமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுலேயே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சிசி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா.